வணக்கம் நண்பர்களே, தராசு மேடையில் நாம் இன்றும் சந்திக்கின்றோம். பல புதிய தகவல்களோடு ஆய்வாளர் நிலாம்தீன் எங்களோடு இன்று இருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாம் வலைக்கும். வணக்கம் மிஸ்டர் நிலாம்தீன் அவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேர்களே வணக்கம். சரி, பிள்ளையான் கைது செய்யப்படுவார் என்று தொடர்ச்சியாக நீங்கள் கூறி வந்தீர்கள். ஆனால் இன்று பிள்ளையான் காலை இந்த சேனல் போவில் ஆசாத் மௌலானா சொல்லிய ஈஸ்டர் குண்டு வெடிப்பு பற்றிய வாக்குமூலத்திற்காக கொழும்பு சிஐடி 4ஆம் மாடிக்கு பிள்ளையான் அழைக்கப்பட்டுள்ளார். அங்கு என்ன நடந்துள்ளது? ஒரு விடயம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் தகுந்த ஆதாரம் இன்றி அவரை கைது செய்ய முடியாது. சட்டத்தின் பிரகாரம் ஈஸ்டருக்குள் எங்கேயாவது சிக்க வைத்தால் மாத்திரமே அவரை கைது செய்யலாமே ஒழிய இந்த விடயத்தில் அவரை கைது செய்ய முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு வலியுறுத்துவோம். ரைட். இன்று காலை அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். வாக்குமூலம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இலங்கை நேரப்படி மாலை 5 மணி 6 மணிக்கு முடியலாம். முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் என்று அது போகலாம். வாக்குமூலங்கள் அவர்கள் அதாவது இவரை ஒரு சிக்க வைப்பதற்கான ஒரு வாக்கு மூலமாக பார்க்கின்றார்கள். ஆனாலும் அது எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படும் சரி, அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தற்போது ஆம் இல்லை என்று மாத்திரமே போய்கொண்டிருக்கின்றது என்பதை அறிகின்றோம். நிச்சயமாக அவர் வாயால் எந்த ஒரு விடயமும் வர வாய்ப்பில்லை. ஆனால் இதை சிக்க வைக்கிறதுக்கு பல கைது சேர்ப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் சிறைக்குள் இருந்த ஒருவரை ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் கைது செய்ய முடியாது. வேறு விடயங்களில் கைது செய்யப்பட போகின்றது. இதுலேயும் ஒரு 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 கொலைக்கு கொலைகள் போட்டு கைது செய்யப்பட போகின்றார்கள். ஆனால் ஜோசப் பலராஜசிங்கம் கொலை வழக்கிலே ஏற்கனவே அவர் உள்ளே இருந்தவர். அது தொடர்பாகவும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் இதை விட பலராஜசிங்கம் அவர்கள் கேஸில் அது ஒரு பெண்டிங் இருக்கப்பட்ட கேஸ் தான். அது இவரின் கோட்டையன் ஆட்சிக்கு வந்து அவரை வீட்டு அதிகாரத்தின் கீழ் அந்த வழக்கை பெண்டிங் பண்ணி தான் அவரை வெளியாக்கி இருக்கின்றார். எனவே அது தொடர்ந்தால் அவர் அதில் கைது செய்யப்பட மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மிக விரைவில் அந்த வழக்கு தொடரப்பட போகின்றது. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ பிள்ளையான் ஜெயிலில் இருந்த பொழுது போய் பார்த்து அதுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி அமைய போகிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இப்பொழுது அவர் 6 மணி 7 மணி கடந்தெல்லாம் அவருக்குரிய ஒரு வாக்குமூலம் போய் கொண்டிருக்கின்றது. இதில் அவர்களுக்கு திருப்தியான அதாவது பிள்ளையாரை திருப்தியாக சிக்கி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காது என்றே நான் பார்க்கின்றேன். ஆனால் இந்த வாக்குமூலத்தின் பிற்பாடு இவர்கள் எங்கிருந்தாவது அசாத் மௌலானாவை தேட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது. இப்போ அவருக்கு தேடுவ விடயம் என்னவென்றால், ஜெயிலுக்குள்ள இருந்து இவர் பயன்படுத்திய போன் நம்பர் என்ன? இது நிச்சயமா பிள்ளையா சொல்ல மாட்டார். அசாத் மௌலானாவின் வாயால் அந்த ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று கொடுக்கப்படுமானால் மாத்திரம், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பல நேர்காணலில் டயலாக் கம்பெனியோ அல்லது ஏர்டெல் கம்பெனியோ இந்த நிறுவனங்கள் ரெக்கார்டிங் எடுக்கின்ற போது அது ஒரு வலுவான சாட்சியும் ஆதாரமாக மாறப்போகும். அதைத்தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஆசாத் மௌலானா ஒரு மிகப்பெரிய சாட்சியாளர். எனவே அவர் சாட்சிக்கு பிற்பாடுதான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் இவர் சிக்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அப்படின்னா சிஐடி தற்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கும் வாக்குமூலத்தில் எந்த விதமான முகாந்திரமும் இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது வாசவன் தான். அது ஒரு முகாந்தரம் வர வாய்ப்பு. அவர் பக்குவமாக இங்கே ட்ரைனிங் படுத்தப்பட்டிருப்பார். வக்கீல்கள் இந்த கிரிமினல் வக்கீலர் ஊடாக அவர் நிச்சயமாக அது ஒரு வெள்ளோட்டம் பார்த்துதான் அவர் போயிருப்பார். அதனால் பிடி கொடுக்கும் அளவுக்கு அல்லது சிக்க வைக்கும் அளவுக்கு அவர வாயால் எந்த ஒரு வாக்குமூலம் இருக்காது. நான் சிறையில் இருக்கின்ற போது எப்படி ஐயா இதை ஈடுபட்டேன் அது மாறி கேட்பார். எனவே அது ஒரு வாய்ப்பாக, அது முகாந்திரமாக நாங்கள் பார்க்கவில்லை. பல விடயங்கள் அரங்கேறும் விடயங்களாக இருக்கின்றது. கைதுக்கு அது நாங்கள் கட்டங்கட்டமாக மக்களுக்கு சொல்லலாம் என்று பார்க்கின்றேன். இப்ப இன்றைய ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிள்ளையான் குறிப்பிட்டிருந்தார், நான் பல முறை இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் உரையாற்றி இருந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஈஸ்டருக்குள் பிள்ளையானை சிக்க வைக்க என்ன விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? அவர் தேடுவது என்பது அவர் அதாவது அவர் சட்டபூர்வமாக சிறைக்குள் இருந்த ஒருவரை இவங்களை சட்டத்தின் நிறுத்துவதால் ஒரு ஆதாரம் ஒன்று வேண்டும். ஆதாரம் எங்கேயுமே வெளியில் எடுக்க வாய்ப்பில்லை. இவருக்கு எதிராக ஈஸ்டர் குண்டுபிடிச்சாம அசாத் மௌலானா வாயால அவர் சொன்ன ஒரு விடயத்தை தான் வெற்றிக்கிறார். அதுல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு பாக்குறாங்களே ஒழிய அவர் அதுல சிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. ஆசாத் வாய் சுரந்தால் சிக்க வைக்கலாம். அவர் அரசாங்க சாட்சியாக இது பிற்பாடு
இதற்கு பின்பாடு கொழும்பில் ஒரு திட்டம் ஒன்று இடம்பெற போகின்றது. ஆசாத் மௌலானாவை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பெடுக்க போகின்றார்கள். அவர் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்னதின் பேரில் அவர் அங்கு தப்பியிருக்கின்றார். நாட்டை சுவிஸை விட்டு வெளியேறி லண்டன் வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது லண்டனை விட்டு இன்னொரு நாட்டுக்கு யூரோப் தேசம் ஒன்றுக்கு போகையும் வாய்ப்பு இருக்கின்றது. அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு பாதுகாப்பு இங்கே கொடுக்கப்படுமானால், நாங்கள் பலமுறை அடித்து சொல்லுவது போது மீண்டும் அவர் ஒரு சாட்சியாக மாற்றப்பட்டால் அல்லது சாட்சியாக மாறினால் மாத்திரமே சிக்க வைக்கலாம். அதுவும் ஆதாரபூர்வமாக சிறைக்குள் ஒரு திருட்டுத்தனமாக பாவித்த போன் நம்பரை காட்டுகின்ற போது இத்தனை ஆண்டுனாலும் அங்க இருக்கு ரெக்கார்டிங் இருக்கு. பலமுறை பேசி இருப்பாங்க, திட்டமிடப்பட்டிருப்பார்கள். அதனால் ஆசாத் மௌலானாவுக்கு மாத்திரமே அந்த நம்பர் தெரிந்திருக்கும். என்னால வேறு யாருக்கும் அந்த ஜெயிலுக்கு உள்ள நம்பர் போயிருக்காது. சில நேரம் இன்னும் ஒரு நம்பர்ல இருந்து அவர் செக்ரட்டரிக்கு பேசிருக்கலாம். ஜெயிலை பொறுத்தவரை இலங்கைக்குள் எத்தனை பேர் எப்படி எல்லாம் பாவிக்கிறாங்கல்ல, அதனால இந்த போன் கூட இவர் தான் கொண்டு கொடுத்திருக்கலாம். எனவே ஆசாத் மௌலானாவுக்கு தான் மிக அதிகமான மர்மம் இருப்பதால் இங்கு சிஐடியால் இவரிடம் தொடர்ந்து இதை எடுத்தால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறல நான் நினைக்கவில்லை. ஆசாத் மௌலானா வாய் துறந்து சில தடயங்களை கொடுத்தால் மாத்திரமே அடுத்த கட்டத்துக்கு இந்த கேஸை கொண்டு செல்ல முடியும் என்பதை தெளிவும் மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் அவர் சட்டத்தை நிறுத்துவதற்கு முன்பாக சிறைக்குள் நடந்த சம்பவத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாத வரையும் அவர் தப்பிக்கொள்ள மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்ப ஆசாத் மௌலானா இவ்வளவு முக்கியமான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு இலங்கை புலனாய்வுத்துறை கட்டாயம் அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கும், எங்கே போகின்றார் எங்கே வருகின்றார் என்று, இல்லையா? நிச்சயமாக அவர் அந்த ஜெர்மன் வரையும் இவர் சுரேசாலி போயிருந்தார் இல்லையா. அவர் ஜெர்மன்ல இருந்து ஒரு ஸ்ரீலங்கா எம்பசில இருந்து அங்கிருந்து அவர் தரை மார்க்கமாக சுவிசுக்குள் ஒரு மாதம் தங்கியிருந்து இவரை நோட்டமிட்டு இருக்கின்றார். இவரின் நடவடிக்கைகளை இவரும் கொஞ்சம் கெட்டிக்காரன் புத்தி கூர்மையான் போல் நான் நினைக்கிறேன். ஆசாத் மௌலானா அவர் தன்னுடைய நடமாட்டத்தை குறைத்து விட்டார். இந்த ஒரு நிலைமையிலே தான் தமிழர் தரப்பில் சில முக்கியமான நபர்கள் அவரை தங்களது வலைக்குள் எடுத்திருக்கின்ற ஒரு பிந்திய தகவல் கிடைக்கின்றது. அந்த வகையில் அவருக்கு அங்க ஒரு சுவிசுக்குள் ஒரு பாதுகாப்பு இல்லை என்கின்ற போது அவர் அதே அசைலம் ஹோல்டராக இன்னொரு லண்டனுக்கு மாற்றி இருக்கலாம். அது மாறலாம், அந்த கொடுத்தும் மாற்றலாம். அல்லது அவர் வேறாகவும் அங்கு இல்லாமல் வேறாகவும் மாறலாம். ஏன்னா அவர் ஒரு அந்த உயிர் அச்சுறுத்தலில் முதலாம் நம்பர் இருக்கின்றபடியால் அவர் நிச்சயமாக அசைலம் அங்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அவர் இப்ப லண்டனுக்குள் இருப்பதாக தகவல். அவர் நிச்சயமாக லண்டனை விட்டு மாறி இருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். அநேகமாக அவர் லண்டனை விட்டு மாறி ஜெர்மன் பக்கம் இருக்கலாம் என்று பார்க்கணும். எது எப்படியோ இலங்கை தரப்பால் மாத்திரம் இதை ஜெயிக்க முடியாது. நிச்சயமாக இந்திய ரோவின் உதவி நாடப்படும் நினைக்கிறேன். இந்திய ரோ நிச்சயமாக இவரை காட்டி கொடுக்கும், பிடித்து கொடுக்கும். அதற்கான அதான் எந்த பாதி கொடுத்தா அவரை கடத்தியெல்லாம் ஏர்போர்ட் எல்லாம் கடத்தி கொண்டு போயிடாது. அவரை சட்டபூர்வமாக விரும்பித்தான் கொண்டு போகலாம் ரெட் கிராஸ் துணையுடன். அவரை நிச்சயமாக அவர் இல்லாமல் இந்த வழக்கை அவங்களை கொண்டு செல்ல முடியாது. பிள்ளையான சிக்க வைக்க முடியாது. இவருக்கு மௌலானாக்கு மிகப்பெரிய கருப்பர்கள் காப்பிலியல் கூட இவருக்கு பல அசம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதால் இவர் தன்னுடைய அந்த நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம் என்று பார்க்கின்றேன். சில தமிழ் அமைப்புகள் சில அதை விட சில தமிழ் முக்கியமானவர்களின் கையிலும் இவர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ அதை அரசாங்கம் தேடி பிடிக்கட்டும். ஆனால் இன்று பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல வருகின்றீர்களா? ஏனெனில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் பார்க்கின்றேன். சரி, அடுத்து கொழும்பில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் ரணில் விக்ரமசிங்க. இப்ப ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு ரணில் தேசிய பட்டியல் மூலமாக அல்லது தேர்தல் மூலமாக தான் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன் என்று அறிவித்திருந்தார். ஆனால் நீங்கள் கூறியிருந்தீர்கள் ரணில் நாடாளுமன்றம் வருவார் என்று நிச்சயமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்ப தேசிய பட்டியல் ஊடாக இப்ப நாடாளுமன்றம் வந்து சஜித்த பின்னுக்கு தள்ளிவிட்டு ரணில் எதிர்கட்சி தலைவர் பதவியை அடைவார் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டுமல்ல, நீங்களும் நேர்காணலில் கூறியிருந்தீர்கள் பல முறை. இப்பொழுது கொழும்பு தகவல்கள் சொல்லி இருக்கின்றன அதற்கான சாத்தியம் இருப்பதாக. இது எப்படி இது சாத்தியமாகும்? இதை விரிவாக எனக்கு விளங்கப்படுத்து. இதை நேர்களே இதை அழகாக கேளுங்கள். இதுல ஒரு அதாவது ரணில் மிகவுமான ஒரு பயங்கரமான தான் வெற்றி பெறுவேன் என்று இருந்தார் ஜனாதிபதி தேர்தலில். அதாவது இது வந்துட்டு வருகின்றது பிளான் 2. ரணில்ல பிளான் 2 வருகிறது எதிர்கட்சி தலைவர் P2. ஆகவே அஜித் டோவல் இந்தியாவிலிருந்து உளவு அமைப்பின் முன்னாள் டைரக்டர் ஜெனரல் அவர் வந்து சொல்லியிருந்ததும் நீங்களும் சஜித் சேருங்கள். சஜித் அதில் அவர் உறுதியாக நின்றார். ரணிலுடன்
போக மாட்டேன். ஏனெனில் ரணில் ஏற்கனவே அவரை 2 தடவை தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அது உண்மையும் பல இருக்கின்றது கடந்த கால தேர்தலில். இப்பொழுது இவர் இந்த தோல்விக்கு பிற்பாடு அதாவது நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு அந்த நேர்காணலிலே ரணிலின் தேவை இருக்க மாட்டாது என்று. இப்பொழுது நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள். ஜேவிபியின் கோட்ஃபாதர் டெல்வின் சில்வாவுக்கும் அனுரை அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் ஆரம்பித்து விட்டது. பொது தேர்தல் முடிந்த கையோடு இருவருக்குமான பனிப்போர் நிறைய வந்துவிட்டது. இந்த பனிப்போரின் என்ன திட்டம்? அது அனுரை அவர்கள் இந்த ஜேவிபி கொள்கையிலிருந்து ஒரு 60-50 வீதமாவது மாறி அவள் இந்த மக்களின் பக்கமாக மாற பார்க்கின்றார் அனுரை அவர்கள், ஜனாதிபதி அனுரை அவர்கள். ஆனா இந்த டில்வின் பெருசு விடுவதில்லை. அது தன்னுடைய ஜேவிபி சித்தாந்தத்துக்கு தான் இருக்கின்றது. அதனால்தான் இந்த முஸ்லிம் அமைச்சர்கள் நியமனத்திலும் இழுபறி போய் கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த கோட்ஃபாதர் இவர் கை அங்க இருப்பதால் ஒன்றோ இந்த ஆட்சியில் இருந்து ஒரு நிச்சயமாக நம்பிக்கை ஒரு இம்பீச்மெண்ட் மூலமாக அனுரை அவர்கள் விலக்கப்படுவார் அல்லது தானாக விலகுவார். இதை நாங்கள் இப்போதையே சொல்லி வைத்துக்கிறோம். இதில் நம்பலாம். ஆட்சிக்குள் மிகப்பெரிய குடைச்சல் ரணிலை விட இவர் டில்வின் சில்வா தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரின் கை அங்க ஓங்கி அந்த நியமனங்கள், இந்த வேட்பாளரை நிறுத்துவது, யார் யாருக்கு அமைச்சு கொடுப்பது, அவர் தான் அங்க கணக்கு பார்த்து ஜாதகம் பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் மிகப்பெரிய அதிருப்தியில் அன்னுரை அவர்கள் இருக்கின்றார்கள். வெளியே சொல்லவும் மூழ்கவும் முடியாமல் அவதிப்படுகின்றார். இந்த பனிப்போர் வெடிக்க போகின்றது. இந்த வெடிக்கின்ற நேரத்தான் ரணில் அங்கு தேவைப்படுகின்றார். எப்படி வருகின்றார்? சஜித்தை பின்னுக்கு தள்ளுகின்றார். சஜித் அணியில் இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் ரணிலை எதிர்கட்சியாக கொண்டு வர பார்க்கின்றார்கள். உழைத்தவர்கள், பிழைத்தவர்கள், பெருசில் இருந்தவர்கள் எல்லாம் பெறுகின்றார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு பனிப்போருக்குள்ள ரணில் நாடாளுமன்றம் வருவது மிகவும் அவசியமான தேவையாக கருதப்படும். சிலவேளை ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அவர் பக்கம் மாறக்கூடிய நிலைமையும் வருகின்ற போது எதிர்வருகின்ற பிரசபை தேர்தலில் இந்த 159 மிக மோசமான விளைவை சந்திக்கலாம். இதையும் நாம் ஒரு அது லாங் டேர்ம் கொண்ட ஒரு ஜாதகமாக நாங்கள் இதை சொல்லி வைக்கின்றோம். எனவே ரணில் அவர்கள் இந்த எதிர்கட்சி ஆசனம் கொண்டு வருகின்ற போது மிக நாடாளுமன்றை மிக கையாளக்கூடிய நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்களை உள்ளுக்கு சொல்லியிருந்தோம். ரணிலை கையாளக்கூடிய ஒரு சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும். கலபதி என்பது ஒருவரைத்தான் அவர்கள் சபாநாயகர் நியமிக்க போனார்கள். கலபதியை விட பாராளுமன்ற நடைமுறை சற்று அதிகமாக தெரிந்தவர் விமல் என்பதால் அவருக்கு அங்கு வழங்கப்படுகிறது. ரணில் நின்றடிக்க போகின்றார். ரணிலின் வீச்சுக்கு நாடாளுமன்றில் ரணிலின் வீச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் நான் நினைக்கவில்லை இந்த அரசை சரியா கையாளலாம் என்று. எனவே ரணிலின் தேவை ஒன்று எங்க வருகின்றது? இவர் ரெல்வின் சில்வா அனுரை அவர்களின் பனிப்போருக்குள் ரணிலின் தேவை கொண்டு வருகின்றது என்பதால் எதிர்கட்சி ஆசனம் முக்கியமாக பார்க்கப்படும். இப்ப எப்படி ரவி கருணாநாயக்காவுக்கும் ரணிலுக்கும் இடையிலே இந்த தேசிய பட்டியல் பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ரவி கருணாநாயக்கா ஏற்கனவே பெயரை கொடுத்து விட்டார். இப்ப இந்த சிக்கலில் ரணில் எவ்வாறு பாராளுமன்றத்துக்கு வர முடியும் என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள்? அதாவது இப்ப ஜேவிபி மக்கள் யாராவது ஒருவர் அவர் கொடுப்பாங்க. இப்ப ரவி கருணாநாயக்கா விரும்பி கொடுக்கலாம் அல்லது மற்றவர்கள் 5 ஒருவர் யாராவது ரிசைன் பண்ணினால் அடுத்த நியமனம் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது சின்ன விஷயம். அதாவது விரும்பி செய்யலாம். கட்சி தலைவர் அவர் ரணில் தான் இருக்கிறார். ரணில் வருகின்றபடியால் யாராவது ஒருவர் ரிசைன் பண்ண போகின்றால் அது ஒரு பெரிய விடமே கிடையாது. அதெல்லாம் அடமுடிக்கல. அவர் அதுக்குள்ள போனால் ஒரு பலம் வரப்போகின்றது எதிர்கட்சியின் பக்கமாக. சில வேளை மிகப்பெரிய ஒரு ஆட்சி கப்புக்கான வித்திடலும் நடைபெற வாய்ப்பு இருப்பது மிகப்பெரிய களங்காண போகின்றது. ரணில் நியமிக்கப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. 5 ஒருவர் யாராவது ஒருவர் ரிசைன் பண்ணி அந்த இடத்தை கொடுக்கின்றதோ தானாக வரலாம். அவர் வருவதற்கான சாத்தியக்கூட நிறையவே இருக்கின்றது. ஆனால் இப்ப சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டு கொடுப்பாரா? அதாவது இப்ப அவர் அணியில் 40 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். ரணிலும் பக்கம் 5 எம்பிக்கள். இந்த 45 பேரும் சேர்ந்து சபாநாயகர் முன்பாக அவங்க அந்த லெட்டர் நீட்டுவாங்க. நாங்கள் இவரை ஆதரிக்கிறோம். இப்ப ரணில பக்கம் வாக்கு கூட போகும். எப்படி இவருக்கு அவர் எதிர்கட்சி செய்ய மாட்டார். அதாவது இவர் சஜித்தால எதிர்கட்சி செய்ய முடியாது என்பதை நான் எப்போ சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு நேர்காணல் எப்ப அதைத்தான் இந்தியா அவர் அடையாளம் கண்டது. அதாவது சஜித் அணியில் 40 பேர் இருக்கின்றார்கள். ரணில் அணி 5 பேர் இருக்கு. இன்னும் யாரும் சேர்ந்து கொள்ளலாம். அதிகமாக அந்த 40 இன்னும் இந்த சில்லறை கட்சி ஒன்று சேரக்குள்ள இதுக்குள் இருக்கின்றவர்கள் அதிகமாக ரணிலை ஆதரித்து சைன் வைப்பார்கள். அந்த கடிதம் சபான் ஒப்படைக்கப்படுகின்ற போது ஆட்டோமேட்டிக்கா சபான் அது ஒரு பிரச்சனையே, அது இஷ்யூவே கிடையாது. எதிர்கட்சி அவர் வருவதற்காக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது.
ஆனால் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது ஒரு கொஞ்சமாவது சுகபோகங்கள் நிறைந்த ஒரு பதவி. அதில் இருந்துவிட்டு போக சஜித் பிரேமதாசா விரும்பாமல் ரணிலுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் கொடுக்கல. நாங்க மீண்டும் சொன்ன அவர் கொடுக்கறதில்ல. அவர் கட்சியில் இருக்கின்ற அதிகப்படியான எம்பிக்கள் ரணிலை விரும்புகின்றார்கள். அவரைத்தான் இது சபாநாயகரிடம் கடிதம் நின்ற கேஸ் தானே. அதுல கூடுதலான எம்பிக்கள் ரணில இருக்கிற அவரோட பிளஸ் 5 இன்னும் ஒரு 20-25 பேரை சேர்ந்து கையொப்பம் வச்சால் ஒரு எம்பியாவது அதிகமாக இவர் தான் வேண்டாம் ரணில் தான் வேணும் என்று வச்சால் அவர் விட்டு கொடுக்கறல. இவர் எல்லார காலையும் அப்ப என்ன நீமிங்க நின்னமீங்கன்னு கடிதம் கெஞ்சலாமே ஒழிய இவர் அதுல கொடுக்கறதுக்கு அங்க ஒன்றுமே இல்லை. அதாவது எதிர்க்கட்சி ஆசன சஜித்தானில் இருக்கின்ற எம்பிக்களும் இவர் சிலிண்டர் எம்பிக்களும் இணைந்து ஒப்பமிட்டு கொடுக்கின்ற போது நிச்சயமாக ரணில் தான் அங்க அந்த இடத்துக்கு எதிர்க்கட்சியில வருகின்றார். சரி, ஆட்சியை கவிழ்ப்போம் என்று ரணில் ஏற்கனவே கூறியிருந்தார். சரி, இவ்வளவு மெஜாரிட்டி இருக்குள்ள 2/3 இருக்கும் பொழுது எவ்வாறு இது சாத்தியமாகும்? சரி, டில்வின் சில்வாவுக்கும் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் இடையிலே பனிப்போர் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்யலாமா? அது சாத்தியமாகும்? இங்கதான் வருகின்ற டில்வின் சில்வா இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக தான் பழைய ஜேவிபிகள் அல்லது அந்த ஜேவிபி வழியாக வந்தவரின் மகன்கள் இந்த இளம் ஆட்களாம் இருக்கிறாங்க. சில வேளை மூளைச்சலவை செய்யப்படலாம். எனவே ஆட்சி கவிழ்ப்பு என்பது ஆட்சிக்குள்ளிருந்து ஒரு சக்தி வெளியாகணும், எம்பிக்கள் வெளியாகலாம். ஏனெனில் டில்வின் சில்வா இதே ஒரு கட்டுப்பாடுகளை அவர் வச்சிருப்பாரானால் அங்கும் ஒரு அதிருப்தி அலை கொண்டு வர வாய்ப்பு. என்றால் இந்த ஜேவிபியின் கொள்கை என்றால் புலிகளின் இயக்கத்தின்போது அதிகமான ஒரு ஒரு தலைவர் கட்டுப்பாடு, ஒரு லீடர் இறுக்கமான கொள்கைகள், இறுக்கமான எந்த முடிவெடுத்தாலும் எதிர்த்து பேசக்கூடிய சக்தி இல்லையா. நான் நேற்றுக்கூடிய அவங்க உயர்மட்டங்களில் பேசி வருகின்றேன். முஸ்லிம் அணியிலிருந்து அவர்கள் ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். அதை போய் தலைவரை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்குரிய கேள்வி அவங்ககிட்ட அந்த பக்கம் இல்லை. இதனால் டில்வின் சில்வா அப்படி கொண்ட நபர்களை தான் தேடி போடுகின்றார். ஆட்சி கவிழ்ப்பு என்பது ஒரு 150 எம்பிக்குள்ள இருந்து கிளம்புது என்பதுக்கு அப்பால் இங்கு நாங்கள் மீண்டும் சொல்லும் இந்த பனிப்போர் அங்கு விஸ்வரூபம் எடுக்குமானால் இந்த ஆட்சி ஒன்று ஒரு லூஸ் பண்ணப்பட்டு ரணிலின் கைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியானால் ஒன்று டில்வின் சில்வா அந்த பதவியை கொடுப்பேன் சொன்ன மாதிரி கொடுத்து போட்டு விலக வேண்டும், அல்லது அனுரகி செய்யல. இந்த முஸ்லிம்கள் மத்தியில் அவருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அவர் முஸ்லிம்களும் நல்லா இருக்கிறார், நல்ல பண்பாக இருக்கின்றார், நல்ல கொள்கை இருக்கிறார். இதுக்கு பெருசு ஒன்றுக்கும் விடுவதில்லை. அப்ப முஸ்லிம்கள் பெருமளவு எதிர்பார்த்தாங்க. அது மட்டுமில்லை, ஒரு திணைக்களங்கள் ஒரு செக்ரட்டரியோட நியமனம் பண்ணல. அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற போது அங்க ஒரு அதிருப்தி நிலை ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அதிருப்தி நிலையை எதிர்கட்சியில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அதில் சஜித்துக்கு அந்த பக்குவம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே, அவர் தலைமையத்துக்கு ஒரு பொருத்தமான ஆள் இல்லை. எதிர்கட்சி பலகமாக இருந்தால் ஜேவிபி இந்த அளவுக்கு வந்திருக்காது. நல்ல ஃபீல்பேக்கில் போய் ரணில்ல கையில கிடக்க போனால் அவர் நல்ல பிளான் போட போகின்றார். எதிர்கட்சி தலைவர்கின்ற போது அவர் இந்த சிங்கம் சிலிப்பு கொண்டு அடிக்கிற போது ஓங்கி அடிக்கின்ற போது இவங்களால இந்த நாடாளுமன்றத்தை சரியாக கொண்டு போவதில் அளவுக்கு இருப்பார். கிட்டத்தட்ட அவர் ஜேவிபி, அதாவது ஜேவிபி தலைவர் போன்றே செயற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் ரணில் அவர்கள் ஒரு கொழுக்கு பிடிக்கின்ற போது இவர்களால எதுவும் செய்யலாம் போகும். சில போல இவர் ஒரு ஆசாபாசங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு வந்தவர் அனுரை என்பதால் இந்த மாதிரி ஒரு இறுக்கம் நிலையுமானால் அவர் ஒரு விசேட உரையாற்றி விட்டு நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். இதே கூட எதிர்கூறலா வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆள் தான் அவர். அவருக்கு எந்த சோகமும் இல்லை. ஹரணி எடுத்து சொல்லுவார், ஹரணி இலையில. அப்ப அவர் அங்க விட்டு ஒன்று விலகுவார் அல்லது விலக்கப்படுவாரானால் ஹரணி பாரம் எடுக்கணும். அவவாலையும் அது முடியும். அவதான் எல்போட்டு பழிக்கிறாரு, கொண்டம் பண்றாரு ரணில் அவர்கள். அவருக்கு ஒரு அரசாங்க ஊழியத்துல போகல, ஒரு அரசு ஊழியர் இல்ல, திணைக்களம் பத்தி சரியா தெரியுது இல்ல, திணைப்படங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடைமுறை தெரியுது இல்ல. இந்த வீக்கெல்லாம் ரணில் பிடிச்சுக்கிட்டார். அதாவது இந்த ஆட்சியாளர்கள் தலைவர் அனுரில் இருந்து கீழ்மட்டம் வரை இவங்கட வீக்னஸ் பலகீனத்தை எல்லாம் தலைவர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால எங்கெங்கு ஓங்கி அடிச்சா இந்த ஆட்சிக்கு ஒரு ஆபத்தாக வரும், எந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போகலாம்னு ஒரு கணக்கு பார்த்துக்குத்தான் நரித்தம்பி உள்ள வரப்போகுது. அப்ப நரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சலை கொடுத்து இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு ஃபுட்பால் அடி மாதிரி கிரவுண்ட்ல வச்சு அடிக்கின்ற போது ஓங்கி அடிச்சா பௌத்த பூத்திக்கு படுக்கிற மாதிரி படுக்கலாம், இங்க புடுற மாதிரி புறலாம். எனவே அன்னொரு வாய்ப்பை தான் நரி செய்ய போகுது. அதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போறால் கோட்ஃபாதர் டில்வின் சில்வா தண்ட பதவி அந்த செக்ரட்டரி ஜெனரல் பதவியை யாராவது ஒன்று விமல் ரெட்டி நாயக்கரோ கொடுக்கலாம், அங்க உள்ள ஜேவிபில இல்லாட்டி விஜயதேகர தாக்கல் கொடுக்கலாம். அது கொடுக்குது இல்லை. ஏனென்றால் அது கொஞ்சம் அச்சப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஜேவிபி கொள்கையை விட்டு விலகி போய்விடுவாங்களோ. அதாவது கருணா
நல்லா ஒரு விடயத்தை சொல்லுங்க. கருணா இந்த எல்டிடி இயக்கத்தை விட்டு போக போனான்னு பொட்டுக்காம 3 தடவை தலைவருக்கு சொல்லுகின்றார். இதை நான் இந்த கருணாகிட்ட ஒரு கேள்வி ஒரு இந்தியாவில கேட்டு நான் சிரிச்சுக்கு ஓமண்டார். 3 அதாவது முதலாவது என்ன ஒரு வருடம் முன்பாக போய் சொல்லுகிறார், தலைவரே கருணா நம்மளை விட்டு போக போகின்றார் என்று. இதங்க இந்த பேங்காக்ல போய் சந்திச்சு வந்த போது நடக்குது. அவர் அதை கணக்கெடுக்கல. இவனுக்கு இந்த பொட்டுக்கு இதே வேலையா போச்சு, எவனையாவது போட்டு தாரணும், நாமே விலக்குறோம் அவருக்கு ஒரு தலைவருக்கு அப்படி ஒரு வெறுப்பா போச்சு. இன்னொரு 6 மாசம் கழிச்சு செகண்ட் வார்னிங் கொடுக்கிறார், தலைவரே கருணா நம்மளை விட்டு போக போறார், 2வது வார்னிங். இதை கூட அவர் கணக்கெடுக்கல. 3ஆம் இடத்துல அதாவது இன்னொரு 3 மாசம் கணக்கு சொல்றார், தலைவரே நீங்க கணக்கெடுக்கிறீங்கல்ல நம்மளை விட்டு அவர் போக போறான். இதை கருணாகிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு தலையாட்டி ஆமண்டார். அப்ப கருணா திருப்பி இந்த 3வது டேர்னிங்ல அவர் போகல. அப்பதான் தேசிய தலைவர் தலையை சொரிஞ்சு, ஆஹா நாம இது கேட்கலையே பார்க்கல என்று கருணா போகல. போனால் அங்கு கொல்லப்பட்டிருப்பார். இதை கருணா சொன்னார், ஓப்பனாக சொன்னார். நான் எழுதியிருக்கிறேன் நவமணில, நான் ஒரு 2 நாள் ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறேன். மிகப்பெரிய நேர்காணல் அது. எனவே இப்படித்தான் இவரும் பயப்படுறார், டெல்வின் சில்வா பயப்படுறார். இந்த கட்சி இந்த கொள்கையில விட்டு போயிடுவாங்க, போகத்தான் போகணும், ஒன்று ஆட்சி சரி வர, நீ எல்லாத்தையும் பழிவாங்க போறேன்னு அவர் பாக்குறாரு. எனவே அனுர இந்த ஆட்சியை தொடர வேண்டுமானால் டெல்வின் சில்வா நிச்சயமாக எல்லா பொறுப்பையும் விட்டு அவர் விலக வேண்டும், அல்லாட்டி தானாக சும்மா இருக்கணும். அது இப்ப பத்திரமில் ஆபீஸுக்குள்ள செட்டி ஆபீஸ் போட்டு விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்காணிச்சுட்டு இந்த ராடார் மூலம் பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு பழைய ஆக்களை ஒரு 30 ஆண்டுக்கு முன்பாக அடிப்பட்டவர்கள், சிதையப்பட்டவர்கள், கம்பி எண்ணவர்கள், சிறை சென்றவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆட்சியை கொண்டு வர. இந்த ஆட்சி நான் தான் சொன்னேன், இந்த ஆட்சியை ஆட்டி படைக்கலாண்டு. நேற்று முதல் நாங்க உலை எடுத்த தகவலின் பிரகாரம் ஜேவிபி உள்மட்டத்துக்குள் ஒரு பனிப்போர் புகைச்சல் கிளம்பிட்டு, இதை சாதகமா ரணில் கையெடுக்க, அவருக்கு தான் உளவு படையில அந்த மாதிரி அவர் கையில் இருக்குது. ரணில கையில உளவு படைய தகவல் இன்னும் மாதிரி போயிட்டே இருக்குது. அவரு அது கிட்டத்தட்ட என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நான் ரணிலுக்கு ஆதரவுன்னு சொல்ல போறாங்க. ரணில்ல பலம் பலவீனத்தை நாங்க நல்லா சொல்லுவோம், அளந்து சொல்லியிருக்கிறோம். ரணில் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தண்ட பலத்தை காட்ட போகின்றார். ஏன்னா இந்த உழைத்தவர்கள், இந்த உழைத்த செக்யூரிட்டிகள், ராணுவக்காரங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வயிறு எரியுது, நல்லா கூழ்த்தண்ணியை ஊத்திக்கங்க, வயிறு எரியுது, உழைக்க எல்லாம் 100 ரூபா விட மாட்டாரு. அப்படியானால் இந்த உழைக்கும் வர்க்கம் காக்கிச்சாட்டையும் அணைய போகுது. இந்த மாதிரி ஒரு பனிப்பேர் போகுமானால் யூனிபெக்காரனும் சேர போறாங்க. அப்ப ஆட்சிக்கு மிகப்பெரிய எதிரணிகள் ரகசியமாகவும் ஓப்பனா திறந்த வழியிலும் உருவாக போகின்றது. அப்படி ஒரு நிலையம் ஒன்று உருமானால் அரகலையா ஓட்டமா என்ற ஒரு நிலை உருவாகும். இப்ப இந்த ஆட்சியில திணைக்களங்களின் செயலாளர்கள் யாரும் முஸ்லிம்கள் கூட, நிர்வாக அதிகாரிகள் கூட நியமிக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு கேபினெட் அமைச்சர் வருவார், 2 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அது இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா தற்பொழுது இவ்வளவு சிக்கல்களுக்குள்ள? ஒரு வாரம் எனக்கு சொன்னார்கள், நீங்க நிச்சயமாக அதை உறுதிப்படுத்தி தந்தாங்க. ஒரு வாரத்துக்குள் இந்த நியமனம் இருக்கு. அவர்கள் மட்டக்களப்பில் இந்த பிரதோஸ் மதினி இப்ப தோற்றவர், அவருக்கு ஒரு கேபினெட் கொடுக்கத்தான் பார்த்தா தோத்து விட்டார். இப்ப இருக்கின்றவர்கள் பொருத்தமானதில்லை என்றான் செல்லப்படுது. அப்படியானால் ஒரு கேள்வி வருகின்ற இடத்தில், நீங்க பார்த்து தான் போட்டீங்களே, பொருத்தமானவர் அமைச்சுக்கு பொருத்தமில்லை வேண்டால் எந்த மண்ணுக்கு நீங்க அவனை கொண்டு நிறுத்துறீங்க வேட்பாளரா என்ற கேள்வி வருகிறது இல்ல. அப்படியானால் இதுக்குள்ள இந்த கோட்ஃபாதர் ஒரு திட்டமிட்ட ஒரு ஒழுங்கமைப்புல முஸ்லிம்களை ஓரங்காட்டுறதுக்காகத்தான் நான் பார்க்கின்றேன். அப்ப இதையும் மக்கள், இது முஸ்லிம் மக்கள் கொஞ்சம் நல்லா கணக்கு பாருங்க. நாங்க ஒரு அலர்ட்டா தாரோம். நாங்க ஒரு 3 தினங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தோமே இவங்களை பத்தி. நாங்கள் இப்ப அவரை ஏற்றி, அதாவது ஆட்சி ஏற்றியாச்சு, தேனிலவு முறிஞ்சு போச்சு, எனக்கும் ஜேபிவிக்குமான தேனிலவு முறிஞ்சு போச்சு. இப்ப அங்கிருந்து ஏகப்பட்ட தகவலை நாங்க கொண்டு வர போறோம். நல்ல நெருக்கம் உண்டு இருக்குது, அங்க தோண்டி எடுக்கிறோம். அப்படியானா என்றால் அவ்வளவுக்கு ஒரு SLS அதிகாரி இந்த நாட்டுக்குள்ள இல்லையா, ஒரு முஸ்லிம் சீனியர் இல்லையா, ஒரு திணைக்களத்துக்கு ஒரு அதிகாரியும் இல்லை என்று சொன்னால் தில்வின் ஐயா அலுப்காம ஏரியாவை சேர்ந்தவர். அப்ப அவர் ஒரு நேற்று காலை முதல் அவர் சம்பந்தப்பட்ட இடமெல்லாம் தோண்டி பார்த்தா அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையாம். ஆள் இல்லை என்றால் முஸ்லிம்களின் வர்த்தகத்தின் மீது சீன அந்த தந்திரங்கள் மூலமாக, இல்லாட்டி சீன சித்தாந்தன் மூலமாக முஸ்லிம்களின் வர்த்தகத்தின் மீது இவருக்கு ஒரு பொறாமை இருக்கணும் நிச்சயமாக. அந்த வகையில முஸ்லிம்களை சத்தம் இல்லாமல் அவர் சில வேளை பழி வாங்கி ஓரங்காட்டப்படலாம் என்று நான் ஆய்வாக பார்க்கிறேன். எதற்கும் ஒரு வாரம் பொறுத்திருப்போம். அவங்க ஒரு புல் மினிஸ்டரும் 2 பிரதி அமைச்சரும் நியமிக்க போறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதுல கொழும்பு டாக்டர் ரிஸ்வி அவர் 7 ஆண்டு சொல்லலாம் தனக்கு மினிஸ்ட்ரி வேணும், இதுல உழைக்கலாது புழைக்கலாது. அவர் 1 மாச சம்பளமே தன் டாக்டர் உழைப்பால குறைந்தது 1 மில்லியன் எடுக்கக்கூடிய பணத்தை கொண்டு போட்டு இந்த பண பைத்தியம் எல்லாம் வரக்கூடாது. அவர் அதை இன்னும் அவர் தேர்தலுக்கு விரும்பவும் இல்லையாம். எனக்கு வேண்டாம், நான் வேண்டிய யூஸ் பண்றான்னு இல்ல,
நீங்க கேட்கணும்னு இந்த கோட்பாதை தான் சொவிய பிடிச்சி இழுத்து காந்திக்கார். அழைத்து வரவில்லை, இழுத்து வரப்பட்டுள்ளது. எனவே ஒரு கிழமைக்கு பார்ப்பேன். ஏன்னா அந்த வேகன்சி இன்னும் இருக்கு. அவன 25 அமைச்சகங்களுக்குள்ள இன்னும் 4 ஃபுல் மினிஸ்ட்ரி வேகன்சி இருக்குது. எனவே அதற்கு பார்ப்போம், ஒரு கிழமை பார்ப்போம். அதன் பின்பாடு நாமல் இது சம்பந்தமாக தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் என்று நான் பார்க்கிறேன். கொஞ்சம் பொறுப்போம். ஆனாலும் இங்கு ஒரு முஸ்லிம்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா நாடு முழுவதும் எம்பி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகக்குள்ள ஒரு விருந்துக்கு அழைச்சி உங்களுக்கு மட்டும் விருந்து தர மாட்டேன் என்று ஒரு என்ன கேட்டா என்னுடைய பாசைகளை பார்க்க போனால் ஒரு விருந்துக்கு அழைத்து விட்டு அவங்களுக்கு விருந்து தர மாட்டோம், நீங்க ஒதுங்கி போங்கன்னு சொல்ற மாதிரி கேவலப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பார்வையில் அப்படி நான் இதுக்கு பயப்படல. எனக்கு இதுக்கு பயப்படலாமே. முஸ்லிம்கள் இந்த ஒரு விடயத்தில் டில்வெண்டி செல்வா அதுக்குள்ள அனுரவே இல்லை, அதை நாங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்குள்ள அனுரவே கிடையாது. அவர் முஸ்லிம்கள் நல்லா பயணிக்க விரும்புகின்றார், அதுக்கு பெருசு விடுவதில்லை. பெருசுக்கு என்னமோ இந்த இனவாதிகள் போல அவருக்கு இருக்கணும். சில ஊடகக்காரங்க இருக்கிறாங்க, சில இந்த வன்மத்தை கொண்டு கொட்டுறவங்க. இவர் வன்மத்தை கொட்டாம சும்மா லேசான முறையில அன்னைக்கு போகலாம்னு நான் நினைக்கின்றேன். நிறைவாக இந்த நிலைமை நீடித்தால் மாகாண சபை மற்றும் பிரதேச சபை தேர்தல்களில் பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமா, நல்ல கேள்வி. ஆமா, நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு முஸ்லீமும் வாக்கு போட மாட்டார்கள். இனி முஸ்லீம் சார்பான பிரச்சாரங்கள் அதிக அளவு ரணிலூடாக எடுத்து செல்லப்படுகின்ற போது இவருக்கு இந்த ரிஷாட் வந்து தொண்டகிலியை கட்டுவாரே, அவர் அந்த பிடரி நிரம்ப கத்த போறாரு. ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் சஜித்தை பிரதமர் ஆக்குவோம். கிழிச்சாயினி எங்க செஞ்சீங்க நீங்க? இந்த கழுத்து நரம்பு புடைக்க கத்தாது, ஒன்றும் நடக்காது. அது பாருங்க, அந்த கோட்டையின் ஆட்சியில நீங்க தோத்து போயிட்டீங்க. எனவே இந்த முஸ்லீம் தலைகள் அமைதியான மூலம் இதை கையாளணும். மீண்டும் இந்த மாதிரி நீங்க ஒரு போக்கிரித்தனமான தன்மையை கொண்டு மக்கள் மத்தியை நிறுத்தக்குள்ள சிங்கள மக்கள் மத்தியும் நல்லா தானே போகுது, இதுக்குள்ள சனியன் பூந்த மாதிரி போரும். எனவே அவர் ஹக்கீம் நல்ல அழகா கையாளுவாரு. அது சமாளிச்சு டான்ஸ் அடிச்சு ஓட்ட பஸ்ஸை காட்டி நல்லா சமாளிக்கும். அது ஒரு பிரச்சனை. இதுக்கு சும்மா இதை சூடேற்றின அந்த பம்பரம் கிருங்க மாதிரி கிருங் ஹாலாயிரும். இதுக்கு பம் தக்குன்னு தால் ஆயிரும். அந்த தாலாவுக்குள்ள சிங்கள மக்கள் மத்தியில ஒரு விரோதம் ஒன்று உருவாகும். நாங்க 159 ஆசனம் எடுத்துக்கிறோம், மாத்தளையில நாங்க முஸ்லிம் எம்பிக்கு வாக்கு போட்டுக்கிறோம், கம்பாவில் அவர் முன்னீர் மௌலிக்கு நாங்க அள்ளி சிங்கள மக்களாலே. இதெல்லாம் சிங்கள மக்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு முறை எப்படி இந்த முஸ்லிம்களை ஓரங்காட்டின முறை அங்க கொண்டு எடுத்துக்கிட்டு இந்தியாவில பின்வாங்கப்படுது. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட இனவாதம் இல்லையே, நாங்கள் மாத்தளையில ஒரு முஸ்லிம் வரை சிங்கள மக்கள் வாக்கால வந்திருக்கிறோம், இந்தியால கம்பாவில முஸ்லிம் மக்கள் வாக்கால வந்திருக்கிறோம், கொழும்பு பக்கம் சிங்கள மக்களையும் இவர் எங்க ஜெயித்து உருவாக்கிறது. அப்ப எங்கிட்ட இந்த ரெசிஸ்டம் இந்த இனக்குறதம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அப்ப அதுக்கு ஒரு தப்புறதுக்கு ஒரு வழி இருக்குது. எதுவானாலும் இந்த முஸ்லிம் 2 தலைகள் ஹிஸ்புல்லா அண்ணாயும் சேர்ந்துகிட்டு இந்த கும்மி அடிக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தா சிங்கள மக்கள் மத்தியில முஸ்லிம்கள் ஆபத்து இல்லாம போகும். இவரை வேலைன்னு ஹிஸ்புல்லாவே ஒவ்வொரு முறையும் வந்துக்கிட்டு தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் மூட்டிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம போகணும். அதே மாதிரி ரிஷாட்டும் தன்னை தொண்டகளியை கத்தாம இந்த மக்களை சிங்கள மக்கள் மத்தியில மோதலை உருவாக்காம அவர்தான் மோதலுக்கான முழு காரணம். நான் அடிச்சு சொல்லுவேன், எந்த கோட்டுக்கு பரவாயில்ல. எனவே இந்த மோதலை உருவாக்காம ஒரு கொஞ்ச காலம் ஒரு அமைதியா போனால் தானாகவே ரணில் எல்லாத்தையும் மாறுவார். பஸ்ல ஏறக்குள்ள நாமளும் எல்லாரும் ஓடக்குள்ள நாமளும் ஏறினா சரி என்று போகணும் ஒழிய முஸ்லிம்கள் முன்னிக்கொண்டு போகக்கூடாது. இது ஒரு செல்வாட ஒரு பழிவாங்கலோ ஓரங்காட்ட இருந்தாலும் கூட நாங்கள் முந்திக் கொள்ளாமல் ரணில் பார்லிமெண்ட்ல கலக்குவார். இதெல்லாம் அவர் பேசுவார். இங்க இருந்து எல்லாம் கொடுப்பாங்க, முஜிபுர் ரஹ்மான் எல்லாம் கொடுப்பாங்க, மரக்கர் எம்பி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து போகக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாகும். வருகின்ற ஜனவரிக்கு பிரதேச சபை தேர்தல் லோக்கல் பாடி வைக்க போறாங்களாம். லோக்கல் பாடியில மிகப்பெரிய நட்டக்கணக்காக பார்க்கலாம். மிக நன்றி இலாம்தீன் அவர்களே. இன்று பிள்ளையானுடைய விசாரணை மற்றும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு ரணிலுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இன்னும் டில்வின் சில்வாவினுடைய முஸ்லிம் விரோத போக்கு போன்ற விடயங்கள் குறிப்பாக நீங்கள் இன்று எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நேயர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.